வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகைகள் இன்று மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. உலகத்தின் மிக பெரும் பண்டிகை, அதிகமான மக்களால் கொண்டாடப்படும் பண்டிகை கிறிஸ்துமஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக நல்லிணக்கத்துக்கான திருநாளாக இது அமையட்டும் என்று இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய அறிவித்திருக்கிறார். நதார் பண்டிகை தவறுகளை மன்னிக்கவும் சமரசம் செய்யவும் நினைவூட்டுகின்றது. நமது குடும்பங்கள், சமூகங்கள், பரந்த உலகுக்குள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாக இந்த நதார் தினம் அமையட்டும் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில் அறிவித்திருக்கின்றார். இந்த மகிழ்ச்சியான பருவத்தை கொண்டாடும் இந்த தருணத்தில் கிறிஸ்துமஸ், ஒற்றுமை, நன்றியுணர்வு, அமைதி ஆகியவற்றின் உண்மையான சாராம்சத்தை பற்றி சிந்திக்க சிறிது நேரம் ஒதுக்குவோம். பாரிய மோசடியில் ஈடுபட்டவர் ஆஜராக நிலைப்படுத்தல் கர்தினல் அதிருப்தி. ஜெராம் பெர்னாண்டோ ஒரு ஆஜராக நிலைப்படுத்தப்பட்டமை செல்லாது என்றும் சமூகத்தை தவறாக வழிநடத்தும் என்றும் கொழும்பு பேராயர் கர்தினல் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை அறிவிக்கின்றார். கத்தோலிக்க அடிகளால் மத்தியில் உரையாற்றிய மெல்கன் ரஞ்சித் எரோமின் பெயரை குறிப்பிடாமல் இலங்கையில் இருக்கும் மத சமூகங்களிடையே பிளவை ஏற்படுத்தி அவர் முயற்சிக்கின்றார். குறித்த தனிப்பட்டவர் வேறு சிலரின் ஆதரவுடன் ஒரு பெரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஆன்மீக ஆலோசகராக ஆயர் மார்க் இலங்கை போதகரான ஜெராம் பெர்னாண்டோ ஆஜராக நிலைப்படுத்தப்பட்டமை அங்கீகரித்திருக்கின்றார். இந்த நிலையிலேயே கர்தினல் மெல்கம் ரஞ்சித்தின் கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. கஜகஸ்தானில் விமான விபத்து, பயணிகளின் விமானம் விழுந்து நொறுங்கியது. கஜகஸ்தானில் 75 பேருடன் பயணித்துக் கொண்டிருந்த விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியிருப்பதுடன் அக்டாவு நகரத்துக்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. விமானத்தில் பயணித்தவரும் உயிர் தப்பவில்லை என்று முதல்கட்ட விசாரணைகள் வெளியாகியிருக்கிறது. 72 பேரின் நிலைகள் என்ன? 72 பேருடன் சென்ற அஜபரிசான் ஏர்லைன்ஸ் E19 என்ற விமானம் வெடித்து சிதறி விபத்துக்குள்ளானது. பனிமூட்டம் காரணமாக 3 இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்ட நிலையில் கஜகஸ்தான் பகுதியில் தரையிறங்கிய போது வெடித்து சிதறியிருக்கிறது. அஜர்பைஜான் ஏர்லைன் நிறுவனம் சொந்தமான பயணிகள் விமானம் 105 பயணிகள் 5 பணியாளர்களுடன் ரஷ்யாவின் செச்சினியாவில் இருக்கும் பகுதியிலிருந்து குரேசியாவில் பனிமூட்டம் காரணமாக விமானம் திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் கஜகஸ்தானின் நகருக்கு அருகில் சென்றபோது விமானத்தில் திடீர் கோளாறு ஏற்பட்டது. இதனால் அக்டோவ் விமான நிலையத்தில் சில முறைகள் வானில் வட்டமிட்ட நிலையில் அவசர தரையிறக்கம் நடைபெற்றது. தரையிறங்க சென்ற விமான நிலையம் விமானம் வெடித்து சிதறியது. விமான விபத்தில் 6 பயணிகள் உயிர் தப்பியதாக கஜகஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்திருப்பதாகவும் இந்த சம்பவத்தில் பதற வைக்கும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் 2 எலிக்காய்ச்சல் அறிகுறிகள். பருத்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலிக்காய்ச்சல் அறிகுறியுடன் 2 சேர்க்கப்பட்டுள்ளனர். 4 நாட்கள் தொடர் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட 2 நோய் மிகவும் தீவிரமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மக்கள் தற்பொழுது முன்னெடுக்கப்படும் தடுப்பு நடவடிக்கையை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். ஆரம்பத்தில் வைத்தியசாலைக்கு வர வேண்டும், சிகிச்சை எடுக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் நோய் தீவிரமாகுவதையும் இறப்பையும் தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம் என்று பருத்துறை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் அறிவிக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சல் தொல்லை காரணமாக சுகாதார பிரிவுக்கு ஒரு பாரிய அழுத்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. இன்று கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு கத்தோலிக்க திருத்தவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு. கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு கத்தோலிக்க தவாலயங்களில் பாதுகாப்புக்காக 45,000 போலீசார் ஈடுபட்டுள்ளனர். அத்தியாவசியமான இடங்களுக்கு இராணுவ பாதுகாப்பு ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிக்கின்றார். கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு சிறை கைதிகளுக்கும் திறந்தவெளி பார்வையாளர்களுக்கான விசேட சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. இத்துடன் நத்தார் பண்டிகை 389 கைதிகளை விடுதலை செய்ய தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் அறிவிக்கின்றார். மஹிந்த ராஜபக்சவுக்கு IS பயங்கரவாத தாக்குதல் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் தாக்குதல் என்று அச்சுறுத்தல் என்பது முற்றிலும் பொய்யானது. ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் மக்கள் மத்தியில் அச்சமில்லாமல் செல்கின்றனர். தமிழீழ விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டு 2009 பிறகு ஒரு தாக்குதல் கூட அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அவர்கள் மக்களை இலக்கு வைத்து இதுவரை தாக்குதல்களையும் மேற்கொண்டதில்லை.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் IS தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தமிழீழ விடுதலை புலிகளின் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது. முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்புக்காக கோடிக்கணக்கில் அரசு செலவு செய்ய வேண்டிய தேவைகள் என்ன? முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு சலுகைகளை குறைப்போம் என்று நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றோம். நாட்டு மக்கள் இதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். துறைசார் நிபுணத்துவ குழுவின் அறிக்கைக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த இராணுவ பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவரும் வழங்கப்பட்டிருந்த இராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டிருப்பதுடன் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறித்து மாத்திரம் ஏன் அதிகளவு பேசப்படுகின்றது? மஹிந்த ராஜபக்ச மீது IS அமைப்பினர் தாக்குதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் ட்ரோன் கருவியூடாக தாக்குதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவங்களை நடத்தியவர்களுக்கும் IS அமைப்பின் தாக்குதல் பற்றி பேசுவது ஒன்றும் ஆச்சரியத்துக்குரியது அல்ல. மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது. கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட இராணுவத்தினர் அவர்களின் தென்னந்தோப்புகள் பராமரிப்பதற்கும் வீட்டு நாய்கள் பராமரிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டதை மக்கள் அறிவார்கள். மஹிந்தவின் உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக குறிப்பிட்டு கொண்டு அவரை சார்ந்துள்ளவர்கள் அனுதாபத்தில் அரசியல் லாபம் தேடிக்கொண்டிருக்கின்றனர். நாட்டு மக்கள் இந்த பொய்யை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. முன்னாள் ஜனாதிபதிகளின் பிள்ளைகள் உள்ளார்கள். அவர்கள் பராமரித்துக் கொள்ள வேண்டாம். ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் கடந்த காலங்களைப் போன்று பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் செல்லவில்லை. மக்களோடு மக்களாக செயற்படுகின்றனர். மஹிந்த ராஜபக்ச தேசிய பாதுகாப்பையும் இன நல்லிணக்கத்தையும் உறுதிப்படுத்தியிருந்தால் ஓய்வு பெற்ற பின்னரும் ஓய்வு பெற்றதன் பின்னரும் இராணுவ பாதுகாப்பில் இருக்க வேண்டிய தேவைகள் கிடையாது. பொருளாதார பாதிப்பினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஓய்வு பெற்ற முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பல கோடி ரூபாய் பாதுகாப்புக்கு செலவு செய்வது எந்தளவுக்கு நியாயமானது? இஸ்ரேலிய சிப்பாய் பாலஸ்தீனரின் உடலுக்கு அருகில் சிரித்தபடி காணப்பட்ட இஸ்ரேலிய படை வீரர் இலங்கைக்கு வந்தாரா? அரசாங்கம் விசாரணை செய்ய வேண்டாம். வீடியோ ஒன்றில் பாலஸ்தீனரின் உடலுக்கு அருகில் சிரித்தபடி காணப்பட்ட இஸ்ரேலிய படை வீரர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டமை குறித்து அரசாங்கம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றாம் 20 இலங்கை பிரஜைகள் வேண்டுகோள் வைக்கின்றனர். இது குறித்து சட்டத்தரணியும் மனித உரிமை ஆர்வலருமான சுவாஸ்திகா தனது முகநூல் பதிவொன்றில் பதிவிட்டிருக்கின்றார். கடந்த வாரம் பெல்ஜியத்தைச் சேர்ந்த ராஜ பவுண்டேஷன் என்ற அமைப்பு இஸ்ரேலிய படைவீரர் இலங்கையில் உள்ளார் என்றும் முகநூலில் குறிப்பிட்டிருந்தார். சில நாட்களின் முன்னர் அந்த நபர் மற்றொரு இஸ்ரேலிய படைவீருடன் இணைந்து உயிரிழந்த நபர் ஒருவரின் குறிப்பாக பாலஸ்தீனியர் உடலை பார்த்து எள்ளி நகையாடும் வீடியோ வெளியாகியிருக்கிறது. இந்த வீடியோவில் காணப்படும் மற்ற நபர் கல்பரன் கெனை இறந்த நிலையில் காணப்படும் நபரின் டெர்மிட்டர் என்று அழைக்கப்படுகின்றது. இருவரும் இறந்தவருடலை பார்த்து எள்ளி நகையாடுவதை அவதானிக்க முடிகின்றது. இது குறித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச போலீசார் ஆகியோரின் முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது. எனினும் இலங்கையில் இருக்கும் அரேபிய பாலஸ்தீன் ஆதரவு அமைப்புகளால் அடையாளம் காணப்பட்டுள்ள இஸ்ரேலிய படை வீரரை உடனடியாக நாடு திரும்பும்படி இஸ்ரேலிய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கின்றது. இலங்கை இந்திய பாலம் கம்பன்பில போர்க்கொடி. இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கும் சுகாதாரத்துறை உட்பட பல விடயங்களுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய இலங்கை இந்திய பாலம் அமைக்கும் யோசனை ஏற்புடையது அல்ல என்றார் கெல உரிமைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்பன்பில அறிவிக்கின்றார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் பாலம் அமைக்கும் யோசனை நாம் கடுமையாக எதிர்க்கின்றோம். இந்தியா என்ற நாடு உருவாகும் போது ஏன் இலங்கை இணைக்கப்படவில்லை? இந்தியாவை பிரிட்டன் ஆண்டபோது இந்திய ஊடாக அல்லாமல் இலங்கையை தனியாக ஆண்டது ஏன்? இலங்கை என்பது தனிநாடாக இருந்து வருகின்றது. கடலால் சூழப்பட்ட எமது நாட்டுக்கு தேசியலைகள் உள்ளது. நாம் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறியிருந்தால் மகாபாரதத்தின் ஒரு பாகமாகவே எமது நாடு இருந்திருக்க வேண்டாம். தனி நாட்டுக்குரிய கட்டமைப்பை இயற்கை எமது பரிசாக வழங்கியிருக்கிறது. எனவே பாலம் அமைத்து இயற்கை வழங்கிய பரிசை நாசமாக்கிவிடக் கூடாது. எமது நாட்டில் போலியோ ஒழிக்கப்பட்டிருக்கின்றது, மலேரியா இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வாறான சூழ்நிலை இல்லை. சமூக பிரச்சனைகள் இருக்கின்றன. புதிய பிரச்சனைகள் உருவாக இடமளிக்க கூடாது. தேசிய பாதுகாப்பு, சுகாதாரம், சமூகம் உட்பட்ட பல விடயங்களுக்கு இந்த பாலம் அமைக்கும் யோசனை ஏற்புடையது அல்ல என்றார் உதய கம்பன்பில அறிவிக்கின்றார். அனுரவின் இந்திய விஜயம் நிராகரிக்கப்பட்ட ரணிலின் திட்டங்கள். இலங்கையில் பால்வளத்துறையின் அபிவிருத்தியை இந்தியாவின் அமுல் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளை புதிய அரசாங்கம் பின்பற்றாது. இலங்கை தனது பால் உற்பத்திகளை தன்னிறைவை கொண்டு வருவதற்காக இந்தியாவின் தேசிய பால்வள அபிவிருத்தி சபை மற்றும் முன்னணி சந்தை நிறுவனம் அமுல் ஆகியவற்றுடன் உதவி கோரியிருந்தது.
இந்த நேரத்தில் இலங்கையின் அரசுக்கு சொந்தமான பால் நிறுவனமான மில்கோ மற்றும் பால் பண்ணைகளை இந்தியாவின் அமுல் பால் நிறுவனம் இலங்கையுடனான கூட்டு முயற்சியின் கீழ் கையகப்படுத்த இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த உடன்படிக்கை ஒன்றில் ரணில் அரசாங்கம் கையெழுத்திட்டிருந்தனர். எனினும் தற்போதைய அரசாங்கத்தினுடைய தேசிய மக்கள் சக்தி அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த நிலையில் குறித்த திட்டத்துக்கு தமது எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா இந்தியாவுக்கு விஜயம் செய்த போது பால்வளத்துறையில் வளர்ச்சியில் ஒத்துழைப்பு குறித்தும் கலந்துரையாடல்கள் நடத்தியுள்ளனர். எனினும் ரணில் அரசாங்கம் இந்திய தரப்புடன் இணங்கிக் கொண்ட புரிந்துணர்வுகளின் அடிப்படையில் விடயங்களவையும் பேசப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. திக்வெல்ல பகுதியில் விச ஊசி செலுத்தி பெண்ணொருவர் படுகொலை, சந்தேக நபர் கைது. திக்வெல்ல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வத்திகம பகுதியில் விச ஊசி செலுத்தி பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவிக்கின்றனர். திக்வெல்ல வத்திகம பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணையின் போது நில தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 42 வயதுடைய திக்வெல்ல பகுதியைச் சேர்ந்தவர். அனைவரது வாழ்விலும் இயேசு பிரான் போதித்த அமைதியும் சமாதானமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் நிலைவிட ஆண்டவரை பிரார்த்திப்போம். அனைவருக்கும் எமது இனிய நத்தார் தின வாழ்த்துக்கள் என்று சாணக்கியன் அறிவித்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவின் வர்த்தமானி ரத்து. ஜனவரி தொடக்கம் அனுரகுமாரவின் வர்த்தமானி அமுல். புதிய விசேட வர்த்தமானி மூலம் நலன்புரி நன்மை கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பங்கள் தனிநபர்களுக்கு மாதாந்த பலன்களை வழங்குவதற்கான திட்டத்தை அறிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் புதிய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி தொடக்கம் மார்ச் வரை 4,80,000 இடைநிலை குடும்பங்கள் 5,000 ரூபாய் தொடக்கம் வழங்கப்பட இருக்கிறது. 2025 ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை 4,80,000 பாதிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு 5,000 ரூபாவும், கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஏழை குடும்பங்களுக்கும் 4,80,000 மாதாந்திர நிவாரணப் பலன்களும் 17,500 ரூபாய் வழங்க உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2 அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் இந்த கொடுப்பனவுகள் பாதிக்கு உரிமை உண்டு. ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் விசேட விசாரணை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினூடாக முன்னெடுக்குமாறு பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்குமாறு கோரி போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நிதியை பாதுகாப்பதற்கான சட்டத்திணைகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்களினால் பழிவாங்கப்பட்ட 62 பேர் இந்த நாள் அமைச்சர்கள் உள்வாங்கினார்கள். கடந்த அரசாங்க காலப்பகுதியில் மின்சார சபை தனியார் மயமாக்குவதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டமைக்காக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் 62 பேர் சகல சலுகைகளுடன் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். தற்போதைய எரிசக்தி அமைச்சர் ஏகொடியின் விசேட உத்தரவுக்கு அமைய இவர்கள் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். இலங்கை மின்சார சபை தனியார்மயக்கப் போவதாக கூறி அதன் தொழிற்சங்கம் கடந்த ஜனவரி மாதம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மின்சார விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக பிரகடப்படுத்தியும் வாடிக்கையாளர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கடமையை செய்யாமல் தவிர்க்கும் ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இலங்கை மின்சார சபையின் 62 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். எனினும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர்கள் குமார ஏக்குடியின் விசேட உத்தரவின் பேரில் குறித்த ஊழியர்கள் மீண்டும் சேவையில் ஈடுபட்டு இழந்த சலுகைகள் மீண்டும் பெற்றுக் கொடுக்கப்பட்ட போன்று தண்டனைகள் இடமாற்றம் ரத்து செய்யப்பட்டன. இதேபோல் குறித்த ஊழியர்கள் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஏக்குடியையும் சந்தித்துள்ளனர். ஹாங்குரங்கெத்த கபரகல தோட்டத்தில் தீயினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு காணிகள் வழங்க ஏற்பாடு. அண்மையில் கபரகல தோட்டத்தில் தீயினால் பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்கள் தொடர்பாக நுவரெலியா பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணனின் விசேட கவனத்தில் கொண்டுவரப்பட்டது. அவரின் பணிப்புரையின் பேரில் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் ராஜாராம் மற்றும் அங்கு இருக்கும் மக்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். 60,000 ரூபாய் பெறுமதியான நிவாரணப் பொருட்கள் பெற்றுக் கொடுத்திருப்பதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வீடுகள் அமைப்பதற்கான காணிகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாகவும் தோட்ட நிர்வாகத்துடன் கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. அண்மையில் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் காணிகள் வழங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன.
குறித்த தோட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காணிகள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு மிக விரைவில் அவர்களுக்கான காணிகள் பெற்றுக்கொள்ளப்படும். அரசாங்கம் நல்லாட்சி காட்சிலத்தில் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் வீடுகள் கட்டப்பட்டதைப் போல் புதிய அரசாங்கமும் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள முன்வர வேண்டும். இந்த நடவடிக்கை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் மக்களின் கோரிக்கை.